தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஆதி காலத்திலிருந்தே காவிரியை நம்பி விவசாயம் செய்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் கர்நாடகா தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் பல அணைகளை காவிரிக்கு குறுக்கே கட்டி தங்கள் பகுதியை வளப்படுத்திக் கொண்டது, அது வேறு. ஆனால் உச்ச நீதிமன்றமும் நடுவர் நீதிமன்றமும் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும் என்று சொன்ன உரிய நீர் பங்கீட்டினை கூட சரியாக தருவதில்லை. உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் அவர்கள் மதிப்பதில்லை, நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பையும் மதிப்பதில்லை. அத்தோடு சேர்த்து உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது, இந்த பாசனத்தினால் பயனடையக்கூடிய பகுதிகளில் இருக்கிறவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் இடையில் எந்த அணையும் கட்டக்கூடாது என்று. ஆனால் அதையும் மீறி அவர்கள் கட்ட முயல்கிறார்கள். அதற்கான முனைப்புகளை ஒன்றிய அரசிடம் அவர்கள் எடுத்து வருகின்றார்கள். எனவே தமிழ்நாட்டின் இந்த விவசாயிகளுடைய நலன் கருதி காவிரி நீர் பாசனத்தை நம்பி அங்கு இருக்கிற வேளாண் நிலங்கள் இருக்கின்றன என்பதையெல்லாம் முன்னிறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இந்த பிரச்சனையை முக்கியமாக எடுத்துக்கொள்ள சொன்னார். சட்டமன்றத்தில் பேசுகிற போது எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆலோசனையை முன்வைத்தார். இந்த பிரச்சனை தீர்வதற்கு இந்த மேகதாது பிரச்சனைக்காக ஒரு நடுவர் மன்றம் அமைக்க ஒன்றிய அரசை வலியுறுத்தலாம் என்று. அதை ஏற்றுக்கொண்ட தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் ஏகமனதாக ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறது, நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று. ஆக இதையெல்லாம் பற்றி விரிவாக பேச விவாதிக்க வேண்டும் என்று அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்துவிட்டு இந்த பிரச்சனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் ஒரு நோட்டீஸ் கொடுத்திருந்தேன். ஆனால் அவைத்தலைவர் அதற்கு எடுக்கவும் இல்லை, அதற்கு அனுமதி என்று சொல்லவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. மாறாக அங்கே நாங்கள் எல்லோரும் எங்களுடைய எதிர்ப்பு குரலை எழுப்பினோம். பல்வேறு கட்சிகள் பல்வேறு பிரச்சனைகளை அங்கே எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். 12 மணிக்கு அவை மீண்டும் கூடும் என்றார். மறுபடி 12:30, 12:50, 2, 2:30 என்று ஒவ்வொரு அரை மணி நேரமாக ஒத்தி வைத்து நாங்கள் உணவு கூட அருந்து செல்லவில்லை. ஆனால் தொடர்ந்து இந்த பிரச்சனை எப்படியாவது அவையிலே எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நாங்கள் முழக்கமிட்டுக் கொண்டிருந்தோம். அதற்கான வாய்ப்பை கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் எதுவும் இல்லாமல் இன்றைக்கு நாளை வரை அவை நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. நாளையும் இந்த பிரச்சனை குறித்து நாங்கள் நிச்சயமாக எழுப்புவோம். கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள் கூட இதே மாதிரிதான் நடைபெற்றது. நீங்கள் பல முறை ஒத்துழைப்பு தீர்மானம் முக்கிய பிரச்சனைகளை கொடுத்தீங்க. இதே நிலைதான், ஒத்துழைப்பு தீர்மானங்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, விவாதம் நடத்தப்படவில்லை. அதே நிலைதான் முதல் நாளான இன்றைக்கே நாடாளுமன்றத்தில் முக்கிய பிரச்சனையாக இருக்கின்ற காவேரி விவகாரம் தொடர்பான அந்த பிரச்சனையை எழுப்புவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இதை எதை காட்டுகிறது? மத்திய அரசு அதே போன்ற ஒரு நிலைப்பாட்டிலே தான் இருக்கிறது, மாற்றம் ஏற்படவில்லை என்பதுதானே அதை. அண்மை காலமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்தும் நாடாளுமன்றத்தில் இது மாதிரி பிரச்சனைகளை எழுப்ப வேண்டும் என்று எதிர்கட்சிகள் சொல்லுகிற போது அதை குரல் கொடுத்து, அதை காது கொடுத்து கேட்பதோ, அந்த குரலுக்கு மதிப்பு தருவதோ, விளக்கம் சொல்வதோ என்பது முற்றிலுமாக வழக்கத்திலிருந்து அகற்றப்பட்டு விட்டது. நாடாளுமன்ற ஜனநாயக முறை என்பது இப்போது நடைமுறை அளவிலே சுத்தமாக இல்லை. அதனால்தான் நாங்கள் எந்த விதியின் அடிப்படையில் பேச முனைந்தாலும் அதற்கான எந்த விதமான எதிர் விளைவுகளும் இல்லை, எந்த பலனும் இல்லை. ஆனாலும் கூட நாங்கள் மனம் தொய்வடையாமல் தொடர்ந்து அந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் விதிகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒன்று. முக்கியமான பிரச்சனைகளை முன்னிறுத்தி பேசலாம். சில நேரங்களிலே அவர்கள் இந்த அவை நடவடிக்கையை ஒத்திவைக்கவில்லை என்றாலும் கூட பேசுவதற்கு அனுமதி கொடுத்து எங்களுடைய குறைகளை காது கொடுத்து கேட்பார்கள். அது கூட சொல்லிவிட்டோம் என்ற ஒரு மனநிறைவு ஏற்படும், அரசாங்கத்துக்கு தெரிவித்து விட்டோம், ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதற்கு கூட இப்போதெல்லாம் அனுமதி தருவதில்லை. ஆக இப்போது பழைய நாட்களின் நடைமுறைகள் இல்லை, விதிமுறைகளுக்கு முக்கியத்துவம் இல்லை. நாங்கள் குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இன்னமும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தால் நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை எழுப்புவது ஒரு புறம் இருக்க, ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலினுடைய கோரிக்கையை ஏற்று சட்டசபையில தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கிறது, நடுவர் மன்றம் இயற்றப்பட வேண்டும் என்று. நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை எழுப்புவது ஒரு சைடா இருந்தா கூட பிரதமரையோ அல்லது நீர்வளத்துறை அமைச்சரையோ சந்தித்து இது தொடர்பாக திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் மனு கொடுப்பதற்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்கா? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் என்று சொல்கிற போது அதை யார் முன்னெடுப்பது? இப்பொழுது அங்கு வேறு சில கட்சிகள் இருக்கின்றன. அவர்களை கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுதோ, தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதோ அனைத்து கட்சி கூட்டத்தை அவர்கள் தான் அழைத்திருக்கிறார்கள்.
அதுபோல இங்கே கொண்டு வந்து தருகின்ற பிரதிநிதித்துவத்தை நம்முடைய பிரச்சனையை சொல்வதற்கும் அவர்கள்தான் முன்னெடுத்து எல்லோரையும் ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள். ஆக நீங்கள் புரிந்து கொள்ளலாம், நாங்கள் பொறுப்பில் இருந்தவரை எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்த போன்ற கடமைகளில் ஈடுபட்டோம். இப்போது எதிர்கட்சியாக இருக்கிறோம். எங்களால் முடிந்தது நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தது. அதே போல தேசிய அளவில் நீட் விவகாரம் வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் வந்து இன்னைக்கு கூட டெல்லியில நாடாளுமன்ற முற்றுகையிட்டு போராட்டம் வந்து இளைஞர்கள் ஒருங்கிணைச்சாங்க. ஆனா அவங்க வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றாங்க. அவங்க வந்து என்ன கேட்கறாங்கன்னா, அனைத்து கட்சி உறுப்பினர்கள் வந்துட்டு எங்களுக்காக குரல் கொடுக்கணும் நாடாளுமன்றத்தில் அப்படின்னு கேட்கறாங்க. நிச்சயமாக, அதாவது முதலாக இந்தியாவிலேயே நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்த கட்சி திமுக. தமிழ்நாடு அரசு அன்றைக்கு திமுக ஆட்சி இருந்தபோது முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவையிலேயே தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார். நாங்கள் நாடாளுமன்றத்தில் பல முறை அதை எழுப்பியிருக்கிறோம். ஆக இன்றைக்குத்தான் அதனுடைய பாதிப்பை, அதிலிருந்து கேள்விகள் வெளியானதை குறித்தும் அக்கறை கொண்டும் இதனாலே பல மாணவர்கள் பாதிக்கப்படுவதை இங்கிருப்பவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் ஆரம்பத்திலேயே அதை உணர்ந்துதான் நீட் தேர்வு வேண்டாம், 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களே போதும் என்று சொன்னோம். இப்போது இங்கே இருக்கிற இந்த போராட்டம் உச்சகட்டம் அடைந்திருக்கின்றது. இன்றைக்கு கூட மாணவர்கள் மீது தடியடி நடத்தியதாக சொன்னார்கள், கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் மீது. சோனம் வான்சுங் என்பவர் 20 நாட்களுக்கு மேலாக உண்ணாவிரதம் இருந்தார். கொஞ்சம் கூட இந்த அரசாங்கம் அலட்டிக் கொள்ளவே இல்லை. அவருடைய வயதிற்கு அவருடைய உடல் நலம் தளர்ந்தது, ஆதரவு கூடியது. ஆனால் அரசாங்கம் அதற்கு அழைத்து பேச வேண்டும் என்றோ அவரை சமாதானப்படுத்த வேண்டும் என்றோ எந்த வகையிலும் முயற்சி செய்யவில்லை. ஆக இது ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாத ஒரு அரசாக இருக்கிற போது தாக்குதல் நடத்தினார்கள் என்பதும் அதிலே ஒரு வகைதான். இந்த கேள்விகள் வெளியானதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். எனவே அவர் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். இதில் என்ன இருக்கிறது? அவர்கள் எங்காவது நாடாளுமன்றத்தில் வந்தாவது விளக்கம் தரலாம், வெளியிலே சொல்லலாம். மக்களை மதிப்பதில்லை, நாடாளுமன்றத்தை மதிப்பதில்லை, போராட்டக்காரர்களை மதிப்பதில்லை. திஸ் இஸ் இந்தியா டுடே. அதே போல பேச்சுவார்த்தைக்கு மிக தாமதமா அழைச்சிருக்காங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அதைத்தான் சொல்ல, முன்னாடியே அவர் உடல்நலம் நலிவதற்கு முன்பாகவே அழைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு இவ்வளவு கடுமையாக தடியடி நடத்தியிருக்க கூடாது. ஊர்வலம் வருவர்களான தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆக இதெல்லாம் ரொம்ப தாமதம். இதை முன்கூட்டியே ஏன் செய்யவில்லை என்பது இதனுடைய விளைவு. இதற்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை. அதே போல இனி இது மாதிரி நடக்காது என்பதற்கு உத்தரவாதம் இல்லை என்பதை விட நீட் தேர்வு வேண்டாம் என்ற குரல் இந்தியா முழுவதும் எதிரொலித்திருக்கிறது. அதை மதித்து நீட் தேர்வை அகற்ற நாடாளுமன்றத்திற்கு அருகே 1000க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் வந்து கூடியிருந்தாங்க. அவங்களை வந்து தடுத்து நிறுத்தி அவங்க மேல தடியடி சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. டியர் கேஸ், கண்ணீர் புகை குண்டுகள்லாம் நாடாளுமன்ற வளாகத்திற்கு அருகிலேயே வந்து வீசப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது? அதைத்தான் அவங்க போராட்டம் நடத்துவதே ஜந்தர் மந்தர் நாடாளுமன்றத்துக்கு வெகு அருகில் இருக்கிறது. இன்றைக்கு நாடாளுமன்றத்தை நோக்கி அவர்கள் பேரணி நடத்த என்பது இங்குதான் அது நடக்கும். தடுத்து நிறுத்தி இருக்கலாம் என்று நான் சொன்னதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு வன்முறையாக கடுமையாக அவர்கள் மீது பிரயோகம் செய்திருக்க வேண்டியது.